ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 5th டிசம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 182 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. 26,000க்கு மேலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரேலி ஆகிட்டுருக்குது. உலக அளவுலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் எதையும் கொடுக்காத இந்த சமயத்தில் நிஃப்டி மட்டும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டியை வந்து நல்லாவே ரேலியாக வச்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. ஒரு 26 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணது தான் வந்து முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. ஸோ அந்த ரேட் கட்னால பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மாதிரியான என்பிஎஃப்சிஸ் உட்பட ஃபினான்ஷியல் செக்டர் ஃபுல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக வந்து ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 20, 50, 100 அப்புறம் 200 இஎம்ஐ வந்து தாண்டி வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இன்னுமே இது வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. 23 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஆர்பிஐயோட ரேட் கட் வந்து எஸ்பிஐயும் ரேலியாக காரணமாக அமைஞ்சது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. 123 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸான குவாலிட்டி வால்ஸ் வந்து இதில் வந்து டீமெர்ஜ் ஆச்சுது. ஸோ அதனால் ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்ததுனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் வந்து செகண்டு பார்த்திங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் இருக்குது. ஒரு 66 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இந்த கம்பெனி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோவோட பேரண்ட் கம்பெனி தான். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து சிவியராக பாதிக்கப்பட்டிருக்குது. நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து இவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பைலட்ஸோட ஷார்ட்டேஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு இந்த பைலட்ஸோட ஷார்ட்டேஜ் வந்து வந்துச்சுன்னு உருவாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டர் பாடி. இது வந்து சிவில் ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ரெகுலேட்டர் பாடி. இது வந்து ரீசெண்டாக சில ரெகுலேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃப்ளைட் டியூட்டி டைம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட்டு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனால் தான் வந்து இந்த அளவுக்கு பைலட்ஸோட ஷார்ட்டேஜ் வந்து உருவானதாக கூறப்படுது. ஸோ இது வந்து இண்டிகோவோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே பாதித்ததுனால அதோட பேரண்ட் கம்பெனியும் வந்து இதோட இம்பேக்டில் நிறைய அளவுக்கு விழுந்திருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இருந்தாலும் வந்து அண்டர் கரண்ட் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக மாறலை. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி நியூஸஸ்னால் அப்பப்போ வந்து ரேலி ஆகும். அதுக்கப்புறம் வந்து சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.